ஒன் பீஸ் சாப்டர் 1123 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாகவே ஒரு ஸ்பாய்லர் பேஸ் பண்ணி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்டரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. அண்ட் இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நீங்களும் உங்களோட விஷயம் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே, இந்த சாப்டருடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா 2 வீக் வாய்ட். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எக்கெட்டை காமிக்கிறாங்க. அந்த ஐலாண்டில் இருந்த எல்லா மெரைன்ஸ் அண்ட் அட்மிரல்ஸ் எல்லாரும் அந்த ஜெயண்ட் ரோபோட்டுடைய ஹாக்கினால மயங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஸ்னிக் செராஃபிம் வந்து மெரைன்ஸ் அண்ட் அட்மிரல்ஸை எழுப்ப ட்ரை பண்ணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் அந்த ஐலாண்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அதனால அந்த எஸ்னேக் வந்து அவங்கள சேஸ் பண்றதுக்காக எழுப்ப ட்ரை பண்ணுது. பட் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ எல்பாப் ஷிப்ல லூபி ரொம்ப டயர்ட் ஆகியிருப்பான். ஏன்னு பார்த்தீங்கன்னா லூபி கியர் 5 ஃபார்ம்ல அதிக நேரம் இருந்ததுனால லூபிக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அண்ட் அப்படியே எமத் ரோபோட்டையும் காமிக்கிறாங்க. எமத் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. அந்த ரோபோட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்ப. ஸோ டோரி அண்ட் பிராகியால எனிமியோட கண்டிஷனை சென்ஸ் பண்ண முடியுது. அதாவது அந்த எனிமிஸ் எல்லாரும் மயக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அதை அவங்களால சென்ஸ் பண்ண முடியுது. இப்போ டாரி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கான்குரர் ஹாக்கி ஷாங்ஸோடதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த 1000 சன்னியும் எல்பாப் ஷிப்பும் ஒன்னாவே அந்த ஐலாண்ட்ல இருந்து எல்பாப்க்கு கிளம்புறாங்க. ஸோ பானி கூமா மேல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஜோரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அண்ட் லூபி நாமியோட மடி மேல தூங்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ சாஞ்சி வெகாபங்க் கூடிய பாடியை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வெகாபங்க் இறந்துட்டாரு. அண்ட் இப்போ சாஞ்சி வெகாபங்கை பார்த்து நீங்க சொன்னதை கேட்டு என்னால கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண முடியல, அதுவும் இல்லாம என்கிட்ட சில கிரேசி லைன்ஸையும் சொன்னீங்க அப்படின்னு சாஞ்சி சொல்றாரு. தென் ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ஃபிளாஷ்பேக் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரசன்ட்ல இருந்து 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபிளாஷ்பேக். ஸோ இந்த ஃபிளாஷ்பேக் யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெகாபங்க் கூடியது தான். ஸோ இக்கேட்ல 2 வாரத்துக்கு முன்னாடி ஷக்கா இந்த பவர் பிளான்ட்ல ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்குன்ட்டு பிதாகரஸ் அண்ட் வெகாபங்க் இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்றாரு. அது என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல் நம்பர் டென்சிட்டி அண்ட் நியூட்ரான் ஃபிளக்ஸ்ல சேஞ்ச் நடந்திருக்கான். அதே மாதிரி செராபிமோட எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் இது ஒரு சீரியஸ் இஷ்யூவா அந்த இடத்துல பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு பிதாகரஸ் என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாலாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணதை விட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அண்ட் இப்போ ஷக்கா என்ன சொல்றாருன்னா இந்த சேஞ்சஸ்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வெகாபங்க் அப்படின்னா இது நம்மள இருக்கிற ஒன் ஆஃப் த வெகாபங்க் தான் பண்ணியிருக்கணும், மேபி லிலித்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வெகாபங்க் லிலித்தை தான் ரொம்ப சந்தேகப்படுறாரு. இப்போ பிதாகரஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இதனால தான் உன்னோட பிரெயினை ஸ்டெல்த் மோடில் போட்டியா அப்படின்னு ஷக்கா கிட்ட கேட்குது. அதுக்கு ஷக்காவும் இங்க நடக்கிறது பங்க் ரெக்கார்ட்ஸ்ல அப்லோட் ஆச்சுன்னா அந்த கல்பிரிட் அலர்ட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க 3 பேருமே அதாவது வெகாபங்க், பிதாகரஸ், ஷக்கா இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட 1 வீக் அந்த கல்பிரிட் யாருன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிதாகரஸ் அந்த கல்பிரிட் யாருன்னு ஃபைண்ட் பண்ணிடுறான். அஃப்கோர்ஸ் அது யாருக்கு தான். ஷக்கா அண்ட் வெகாபங்க் இவங்க 2 பேரும் இதை கேட்டு ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ பிதாகரஸ் இது எப்படி கண்டுபிடிச்சிருக்குன்னா யாருக்கு அவளோட பங்க் ரெக்கார்ட்ஸ்ல சேவ் பண்ண டேட்டா எல்லாமே ஃபேக்கான டேட்டா ஆர் ஃபேக்கான மெமரிஸ்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாம யாருக்கு டென்டன் முஷியோட எல்லா வீடியோஸும் ஆப்ரேட் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ ஷக்கா யார்க் பத்தி ஒன்று ஃபைண்ட் பண்றாரு. என்னன்னா யார்க் சி பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றது ஷக்கா கண்டுபிடிக்கிறாரு. வெகாபங்க் இப்போ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சாரி லிலித், ஆனா யாருக்கே இந்த மாதிரி பண்றான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இப்போ இவங்க 3 பேருமே யார்க் 5 எல்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார்க் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் டென்டன் முஷி யூஸ் பண்ணியிருக்கு. அது மூலியமா மேரி ஜோவால இருக்கிற அந்த 5 எல்டர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்டர் வெகாபங்க் வாய்ட் செஞ்சுரி பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இப்போ வெகாபங்குக்கு புரிய வருது என்னன்னா சைபர் போல் இதுக்காக தான் நம்ம ஐலாண்டுக்கு நிறைய வாட்டி வந்து போயிருக்காங்கன்னு அவருக்கு புரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு லுலுசியா கிங்டம்ல ஒரு அட்டாக் நடந்திருக்கும். அது இந்த டைம்ல தான் நடக்குது. ஸோ லுலுசியா கிங்டம்ல நடந்ததை பார்த்து வெகாபங்குக்கு ஒன்னு தெரிய வருது. என்னன்னா யார்க் மதர் ஃபிளேம் உடைய ஒரு போர்ஷனை திருடி யார்க் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு சி பீஸ்ட் மூலியமா சென்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிய வருது நம்ம வெகாபங்குக்கு. இந்த இடத்துல வெகாபங்க் ஒன்று சொல்றாரு. ஸோ த வேர்ல்டு கவர்மெண்ட் போசஸஸ் அன் ஏன்ஷியன்ட் வெப்பன். எனக்கு புரியல, இந்த மதர் ஃபிளேமோட ஒரு போர்ஷனை யார்க் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கா. அப்ப அந்த போர்ஷனை வச்சு அவங்க அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ ஷக்கா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யார்க்க டீஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வெகாபங்க் இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, யார்க்கோட கோல் என்னன்னு தெரியல, பட் யார்க் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, அதனால கண்டிப்பா மற்ற வெகாபங்க் கூடிய ஒயிட் செஞ்சுரியோட மெமரிஸ் அழிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வெகாபங்க் ஒரு ஷிப்பை ப்ரிப்பேர் பண்ணி இந்த கெட்ல இருக்கிற எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும் எஸ்கேப் ஆக்க பிளான் பண்றாரு. ஆனா என்னன்னா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றதுக்கான ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம எங்க போனாலும் நம்மள இந்த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு சேஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு வெகாபங்குக்கே தெரிய வருது. பட் நமக்கு டிவைசஸ் இருக்கு. ஒஹாரா ஐலாண்டு கிட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாதது இப்ப நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் நம்மளோட மெசேஜை வேர்ல்டு வைடு ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். வேர்ல்டு கவர்மெண்ட் என்னை கில் பண்ணா நான் அந்த வழியோட சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெக்னாலஜி ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். அந்த டெக்னாலஜி தான் குமோஃபோட்டோ. இது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கிராஃப்ட்ன்ற ஒரு மீனிங் கிடைக்கும். அதுவும் இல்லாம இந்த கிராஃப்ட்டை கிளவுட் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிவைஸால கிளவுட் ஐலாண்ட்ஸை கிரியேட் பண்ண
பண்ண முடியும். இந்த டிவைஸ் எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டோடைய சீ லெவல் ரைஸ் ஆகும்போது மனிதர்களால் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி கிளவுட் ஐலாண்டை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஹியூமனிட்டியும் இதனால அலைவா இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் எங்க ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த எக்கெட்டோடைய மிடில் ஒரு பாட்டில்ல ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் வெகாபங்க் அந்த ஏன்ஷியன்ட் ஜெயன்ட் ரோபோட்குள்ள அந்த டென்டன் முஷியை ஹைட் பண்ணி வைக்கிறாரு. இதை பண்ணிட்டு இருக்கும்போது யார்க் வெகாபங்க் கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும். இதுக்கு வெகாபங்க் நான் இந்த ரோபோட்டை மதர் ஃபிளேம் யூஸ் பண்ணி மூவ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யார்க் மதர் ஃபிளேம் இந்த ரோபோட்டை கரெக்டா ஃபிட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ வெகாபங்க் யார்க் சொன்னதுக்கு என்ன திங்க் பண்றாருன்னா, மதர் ஃபிளேமே இன்னும் பர்ஃபெக்டா இல்லைன்னு திங்க் பண்றாரு. இப்போ வெகாபங்க் பிரசன்ட்ல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பிராட்காஸ்டுக்கான வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த வீடியோல பித்தாகரஸ் ஷக்கா இவங்க 2 பேரும் வெகாபங்க் கூட பார்த்திருக்க முடியும் அந்த பிராட்காஸ்ட்ல. அதுக்கான ரீசன் இந்த சாப்டர்ல கிடைச்சிடுச்சு. இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெகாபங்க், ஷக்கா, பித்தாகரஸ் இவங்க 3 பேருமே அவங்களோட மெமரிஸை டெலீட் பண்றாங்க. ஏன்னா இந்த 2 வாரத்தில் நடந்தது யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக. அப்படி வெகாபங்க் அவங்களுடைய மெமரிஸை டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நோட்ல இதுக்கு முன்னாடி இந்த 2 வாரத்தில் என்ன நடந்ததுன்னு அவர் நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை எடுத்து பார்த்திருப்பாரு. இப்ப அதுக்கு மெமரிஸ் டெலீட் பண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா அந்த நோட்ஸ்ல என்ன இருந்ததுன்னா, நம்ம ரிசர்ச் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு யாரோ ஒருத்தரால லீக் ஆகிடுச்சு அண்ட் நம்மளும் கூடிய சீக்கிரம் சாக போறோம் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும் அந்த நோட்ஸ்ல. இதுல யாருக்கு தான் அந்த ட்ரைட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம எப்படியோ இந்த 2 வாரம் வாய்டாவே போயிடுச்சு. உன் மேல நம்பிக்கை வை, அதுவும் இல்லாம நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மோர் திங் அப்படின்னு அந்த நோட்ஸ்ல இருக்கும். அது என்னன்னு தான் இப்ப தெரியல. இப்ப சடனா சீன் சேஞ்ச் ஆகுது. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா வெகாபங்க், சாஞ்சி, அட்லஸ், பிராங்கி இவங்க 3 பேர் கூடயும் வெகாபங்க் 8ல ரைட் பண்ணியிருப்பாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெரைன்ஸ் எல்லாரும் அந்த ஐலாண்டை அட்டாக் பண்ணும்போது இவங்க எல்லாரும் வெகாபங்க் 8ல ரைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, இந்த எக்கெட்டோடைய லோயர் பார்ட்டுக்கு. அதுவும் இல்லாம வெகாபங்க் நான் இந்த எக்கெட்டோடைய லோயர்ல தான் இருப்பேன். இன்கேஸ் எனக்கு சாகர நிலைமை வந்துச்சுன்னா சாஞ்சி என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம அப்ப நான் இறந்தேன்னா இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாஞ்சியும் ஆமா நீங்க இறந்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் இந்த வேர்ல்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் உங்களை நான் சாகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வெகாபங்க் நான் உன்னை கெஞ்சி கூட கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்ததுன்னா என்னை விட்டுட்டு போயிடு அண்ட் ஒன் மோர் திங் அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு சாஞ்சி என்னன்னு அப்படின்னு கேட்பாரு. இப்போ அந்த சீன் அப்படியே விட்டு இப்போ பிரசன்ட்ல ஜெயன்ஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் எல்பாஃபை ரீச் பண்ணிட்டாங்க. ஊசப் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இந்த செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும்போது வெகாபங்க் சாஞ்சி கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்க கிரீவ் தான் ஒன் பீஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இதோட இந்த ஒரு சாப்டர் முடிவுக்கு வருது. கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டர் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அண்ட் இன்னைக்கு எல்லாரும் வாட் இஃப் வீடியோ எதிர்பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு சாப்டரோட சம்மரி வந்ததுனால அந்த வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்ணலாம்னு விட்டுட்டேன். ஸோ சாரி காய்ஸ், நாளைக்கு அந்த வீடியோவில் மீட் பண்றேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.